ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரில் பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி எப்படி ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மர் முன்னாடி இருந்த சம்மரை விட ரொம்பவே ஹெவியாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நாளுக்கு நாள் டிகிரி வந்து 42 44ன்னு போயிட்டே இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு ஈஸியான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலையே மோர் அடித்து குடிக்கலாம். மோரை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோர், அதில் கொஞ்சம் இஞ்சி துண்டு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து கூட நம்ம குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே. அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நார்மலாக போட்டால் சின்ன குழந்தைங்க அதை வந்து குடிக்க மாட்டாங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி நம்ம வந்து குடித்தோம்னா அதோட முழு எஃபெக்ட் எல்லாமே வந்து அந்த மோர்லேயே போகும். அப்போ அவங்களுக்கு அது கலந்துருக்குனே தெரியாது. அதை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கனால அவங்க அதை கண்டிப்பாக குடிப்பாங்க. இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீ. இது நார்மலாக வந்து சில வீட்டில் அவங்க வீட்டிலேயே தென்னை மரம் இருக்கும். தென்னை மரம் இல்லாதவங்க வீட்டில் இப்போ நார்மலாக வந்து ரோட் சைட்லேயே வந்து அதிகமாக விற்பாங்க. இதுவும் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் இது குடிக்கிறது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தர்பூசணி. இது நம்மளோட சம்மரோட வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலும் இதில் வந்து 98% வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கனால நம்ம இதை வந்து சம்மர் டைமில் தான் இது நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அதோட சீசனும் இப்போ தான். அப்போ நம்ம வந்து இது சாப்பிட்றதுனால டெய்லியும் எடுத்துக்கலாம். இது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. கம்மியான பட்ஜெட்டில் அடுத்து எப்படி சம்மர் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, லெமன் ஜூஸ் தான். சம்மரில் வந்து நம்ம அதிகமாக சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்பவே நல்லது. லெமன் ஜூஸ் மட்டும் இல்லை, ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது பண்ணுற ப்ரொசீஜரும் ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கோல்டு வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் கலந்து ஒரு 2 ஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எல்லாருமே பண்ணலாம். அப்போ நான் சம்மரில் வந்து இது மட்டும்தான் சாப்பிட்ணுமா, வேறு எந்த ஃப்ரூட்டும் நான் வந்து சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி வந்து கிடையாது. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்டு கிடைக்குதோ அதை நீங்கள் சாப்பிடலாம். பொதுவாக நம்ம வந்து பழத்தை வந்து ஜூஸ் போடாமல் கட் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சம்மரில் வந்து நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் நம்மளுக்கு வந்து ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதனால் நம்மளுக்கு என்ன ஃப்ரூட்டாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஜூஸ் போட்டு வந்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு என்ன டிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்னாரி வேர். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. நன்னாரி வேருன்னு கேளுங்க. அதை வாங்கி பானை இல்லை நீங்கள் தண்ணி வந்து எதில் குடிக்கிற தண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அது குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பாடிக்கும் நல்ல குளிர்ச்சியை தருது. அதனால் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட சம்மரில் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராமல் தடுக்க நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் 2 நேரம் வந்து குளிக்கலாம். அதோட காட்டன் ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, காட்டன் ட்ரெஸ் சம்மரில் தான் யூஸ் பண்ணணும். ரொம்பவே நல்லது. அதனால் காட்டன் ட்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்டான டிப்ஸ் தான். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 3 லிட்டர் வாட்டர் வந்து குடிக்கணும். எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 லிட்டர் வாட்டருக்கு மேலே குடிச்சே ஆகணும். இப்போ நார்மல் கிளாஸில் நமக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது, இல்லை பிடிக்கலை அப்படின்னு உங்களுக்கு எந்த விதத்தில் தண்ணி குடிக்க வந்து ரொம்ப பிடிக்குமோ அப்படி வந்து இன்னுமே தண்ணி குடிக்கிற ஆசை வந்து அது வந்து அதிகரிக்கும். நெக்ஸ்ட் என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் சாலட் செஞ்சு வந்து சாப்பிடலாம். இதனால் குழந்தைங்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்கனால அவங்களுக்கு வந்து இன்னுமே சாப்பிட்றதுக்கு வந்து ஆசையை வந்து தூண்டும். அதனால் ஃப்ரூட் சாலட் செஞ்சு இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இது வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது கூட. இப்படியெல்லாம் நம்ம பாடி ஹீட்டை வந்து சம்மரில் ரெடியூஸ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க அதை எப்படி வந்து சரி பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மேலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.